அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ரோடு ஜீவிதம் பார்வையாளர்கள் அனைவரையும் நாகர்கோவில் மாநகராட்சி மற்றும் ஃப்ளவர் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தக்கூடிய ஸ்நேகம் வீடற்றோர் தங்கும் இல்லம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். எங்கள் ரோடு ஜீவிதம் யூடியூப் சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த வீடியோவில் மிகவும் மனநலம் பாதிச்சு வெளியூர்ல இருந்து வழி தவறி எதுவுமே தெரியாமல் வந்து நம்முடைய நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் சாலையில் சுற்றி திரிந்த ஒரு பெண். அந்த பெண்ணோட பெயர் சீதை என்பவர். நமக்கு தகவல் கிடச்சிது. உடனே நாங்கள் போய் அவங்கள மீட்டு தடிக்காரங்குணத்தில் இருக்கிற ஒரு மகளிர் மனநல காப்பகத்தில் DRDO அலுவலகம் வழிகாட்டுதலின்படி ஒப்படைச்சோம். நேபாளிலிருந்து ஒரு பெண், அவங்க பெயர் சரிகா, கை குழந்தையோடு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தையோட பெயர் கஜோல். ஆதரவற்று அனாதையாக நம்முடைய வடசேரி பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்தாங்க. அவரையும் நாங்கள் மீட்டு சமூக நலத்துறை மூலம் நம்முடைய ஆசாரிப்பள்ளத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒன் ஸ்டாப் சென்டரில் ஒப்படைச்சோம். இது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி நிறைய பெண்கள், ஆதரவற்றோர், அனாதைகள், அப்படிப்பட்ட பெண்களை கூட நாங்கள் மீட்டு எங்களுடைய ஸ்நேகம் வீடற்றோர் தங்கும் இல்லத்தில் தங்க வச்சு அவங்களுக்கு உடுப்பதற்கு ஆடை, உண்பதற்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, படுப்பதற்கு உறைவிடம் போன்ற நல்ல காரியங்களெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்கள சிறப்பாக பராமரிச்சிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, ஆதரவற்று யாருமே இல்லாமல் அனாதையாக வருகின்ற பெரியவங்க, சிறியவங்க அப்படின்னு பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் நாங்கள் மனசார ஏற்று அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வழிகாட்டுதலையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதே போல் இயலாதவங்க, ரொம்ப முடியாமல் வரவங்களை கூட எங்களுடைய ஸ்நேகம் வீடற்றோர் தங்கும் இல்லத்தில் தங்க வச்சு பராமரித்து கொண்டிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் மனநலம் பாதிச்சு சடைமுடியோட, பெரிய தாடியோட, அழுக்கு துணியோட சுற்றி திரிந்த ஒரு நபர். அவருடைய பெயர் மாயாண்டி. அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு எங்களுடைய ஸ்நேகம் வீடற்றோர் தங்கும் இல்லத்தில் தங்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ உடை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, உறைவிடம் கொடுத்து அவங்கள மிகவும் நன்றா பராமரிச்சுட்டு வர்றோம். ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு நம்முடைய நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மேயர் திரு R. மகேஷ் அவர்கள் ஆலோசனையின்படி மரக்கன்றுகள் நட்டு வைத்தது மனதிற்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, வாரம் 3 முறையாவது எங்களுடைய ஸ்நேகம் வீடற்றோர் தங்கும் இல்லத்தில் தங்கி இருக்கின்ற அத்தனை முதியோர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான மதிய உணவு தந்துட்டுருக்குறாங்க. இந்த உணவினை தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஸ்நேகம் வீடற்றோர் தங்கும் இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய முதியோர்களின் ஆசிகளையும் உங்கள் அனைவருக்கும் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு அரசின் மிக அற்புதமான திட்டமான மக்களை தேடி மருத்துவம், இந்த திட்டத்தின் மூலமாக எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை ஆதரவற்றவர்களுக்கும் மார்பகம் எக்ஸ்ரே, சளி பரிசோதனை முகாம் எங்களுடைய இல்லத்தில் வைத்தே நடைபெற்றது. இதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எக்ஸ்ரே டெக்னீஷியன் முத்துக்குமார், HR சுதா, வாகன ஓட்டுநர் ராஜ்குமார். இந்த 3 பேருமே உண்மையிலே அன்புடனும் அக்கறையுடனும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப அர்ப்பணிப்புடனும் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக பயணத்தில் நாங்கள் அனைவரும் உண்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றக்கூடிய எங்களுடைய அத்தனை பணியாளர்களையும் வாழ்த்தி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.